வர்றீங்க, நேரில் வந்து சார் நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறோம், எனக்கு ஓட்டு கொடுங்க, நான் நல்லது செய்கிறோம், ஓட்டு கொடுங்க. எதுக்கப்பா நல்லது செய்கிறேன் நீ? எனக்கு உனக்கு என்ன தேவை இருந்துச்சு? உனக்கு அப்படியெல்லாம் வேர்த்து வடிக்குது எனக்கு நல்லது செய்யணும்னு. ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாருன்னா அவருக்கு அரசாங்க சம்பளம் 1 லட்சம் ரூபா முழுசா கிடைச்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா 5 ரூபா 10 ரூபா கிடைச்சிடும். இது இல்லாம அவர் ஓய்வு பெற்ற பிறகு 5 வருஷம் கழிச்சு ஓய்வூதியம் வேற கிடைக்குது அவருக்கு. நான் ஜெயிச்சாலும் தோற்றாலும் மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்வேன், மக்களோட நலனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதியோட ஒரு செயல்பாடு இருக்கும். வணக்கம், இது தீ பிளம்பு. இப்ப நம்ம பாக்குறது வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல நிறைய வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. எதுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்வதற்காக. மக்களுக்கு சேவை செய்ய வர்ற ஒரு வேட்பாளருக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இது இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொதுமக்களாக யாராவது கேள்வி கேட்டோமா? இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ இது பெரியவளந்தொகுதியில் நான் பேசிட்டு இருக்கேன். பெரியவளந்தொகுதியில் வர்ற ஒரு வேட்பாளருக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு ஒரு வேட்பாளர் கேட்குறோம். சார் நீங்க வர்றீங்க ரைட்டு, நீங்க வேட்பாளர் நீங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? நான் ஆளுங்கட்சியில் நிற்கிறேன், நான் எதிர்கட்சியில் நிற்கிறேன், நான் அந்த கட்சியில் நிற்கிறேன், நான் இந்த கட்சியில் நிற்கிறேன், நான் சுயேட்சையா நிற்கிறேன், நான் இந்திய குடிமகன், நான் வேட்பாளர் போட்டி போடலாம், அது எனக்கு தகுதி போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேட்பாளருக்கு அடிப்படை தகுதி இந்திய குடிமகன் அப்படின்றது ரைட்டு, ஒத்துக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு வேட்பாளரோட தகுதி என்னன்னா, அந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு இருக்கு, எந்தெந்த பிரச்சனைக்காக மக்கள்கிட்ட போய் நேரடியா சண்டை போட்டீங்க, அரசாங்க அதிகாரிட்ட போய் பேசுனீங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வேட்பாளர் ஆகுறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா? அதாவது எப்படி சொல்றதுன்னா, என்னைய நீங்க அதிகாரத்துல உட்கார வைங்க, உட்கார வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் நல்லது செய்யறேன். அப்படி உட்கார வைக்கல அப்படின்னா உங்களோட கவனங்கள் தேவையில்லை, உங்களோட நலன், உங்களோட தேவைகள் நான் பூர்த்தி செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்ப இது வந்து ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு வாங்குவோம் அப்படின்ற கணக்கு தான். சரிங்களா? நீங்க ஓட்டு போட நல்லது செய்வேன், ஓட்டு போட்டு நல்லது செய்ய மாட்டேன், உங்களை பத்தி கவலைப்பட மாட்டேன், நான் என் மாதிரி வேலையை பார்த்து போயிடுவேன். இது எப்படி சார் அரசியல்? இது பேர் அரசியல் இல்லையே. இது வந்து ஒரு நல்ல வேட்பாளருக்கு ஒரு அழகே இல்லை. நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்வேன், மக்களோட நலனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதியோட ஒரு செயல்பாடா இருக்கும். சரி, இப்போ ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவருக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கும், அவரு மக்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு எம்எல்ஏவுக்கு அப்படின்னு பார்க்குமா, ஒரு எம்எல்ஏவுக்கு வந்து அரசாங்கம் ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தருது. அந்த சம்பளம் போக அலவன்ஸ் அப்படின்னு ஒரு சம்திங் அமௌண்ட் தருது. அதெல்லாம் ஆன்லைன்ல கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னா 1,10,000 ரூபாய் அலவன்ஸ் வித் சம்பளம், இதெல்லாம் சேர்த்து ஒரு எம்எல்ஏவுக்கு 1,10,000 ரூபாய் தர்றதா தகவல் சொல்றாங்க. 1,10,000 சம்திங் 1,05,000 அப்படி கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நாங்க தப்பா சொன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏவோட வருமானத்தை அதிகமா சொல்லிட்டாரு அப்படின்றீங்க. இதே இடத்துல அரசியல் சேவை செய்ய வர்ற உங்களுக்கு எதுக்கு 1,10,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் சம்பளம் தரணும்? கேட்ட என்ன சொல்லுவீங்க? மக்களோட சேவைன்னு சொல்லுவீங்க. அதான் சொல்றோம், தன்னார்வலோட நீங்க வர்றீங்க. நான் மக்கள் எந்த மக்களுமே வந்து உங்களை வந்து சார் நீங்க வாங்க, நீங்க எம்எல்ஏ இல்லைங்க, நீங்க எம்எல்ஏ இல்லாத எங்க தொகுதி நல்லா இருக்கும், நாங்க வாழ்க்கை முன்னேறோம் அப்படின்னு யாருமே சொல்லல. நீங்க ஒரு கட்சியில சேர்றீங்க, ஒரு கட்சி மூலியமா ஒரு வேட்பாளர் உங்க கட்சி தேர்ந்தெடுக்குது. சரிங்களா?
அதனால நம்ம மக்கள்கிட்ட நேர்ல வர்றீங்க, நேர்ல வந்து சார் நாங்க உங்களுக்கு நல்லது செய்யறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க நல்லது செய்யறோம், ஓட்டு போடுங்க. எதுக்கப்ப நல்லது செய்யற நீ? எனக்கு உனக்கு என்ன தேவை வந்துச்சு? உனக்கு அப்படி என்ன வேர்த்து வடிக்குது எனக்கு நல்லது செய்யணும்னு? ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாருன்னா அவருக்கு அரசாங்க சம்பளம் 1 லட்சம் ரூபா முழுசா கிடைச்சிரும். இதெல்லாம் சில அந்த 5 ரூபா 10 ரூபா கிடைச்சிரும். இது இல்லாம அவர் ஓய்வு பெற்ற பிறகு 5 வருஷம் கழிச்சு ஓய்வூதியம் வேற கிடைக்குது அவருக்கு. அப்ப ஒரு அரசு ஊழியர் படிச்சு படிச்சு முன்னேறி அரசு எக்ஸாம் எழுதி பல போட்டி தேர்வுல கண்டு அவர் வந்து அரசாங்க சம்பளம் வாங்கும் போது வெறும் 20,000 சம்பளம் தருவாங்க. 1000 கண்டிஷனுக்கு உட்பட்டு எந்த ஊழல் பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனை சிக்க கூடாது, அப்படி சிக்கினா அவங்க வேற தூக்கிடுவோம். அந்தந்த கண்டிஷன்லாம் எம்எல்ஏ போறது இல்லையா சார்? ஊழல் பண்ணினா அந்த எம்எல்ஏவை உடனே தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படி யாரும் சொல்றது இல்லையே. சரி, அதை விடுங்க. சட்டமன்ற வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. தேர்ந்தெடுத்தாச்சுன்னா உங்க வேலை என்ன? மக்களுக்காக வேலை செய்யறதுதான். சரிங்களா? மக்களுக்காக எந்த எம்எல்ஏ வேலை செய்யறீங்க சார்? ஒண்ணும் இல்ல, வேலை செய்யறீங்க வேற வேலைன்னு பெரிய நினைச்சிட்டு இருக்கீங்க. சட்டசபை திறக்கும் போது அந்த சட்டசபையில போய் நீங்க உட்கார்ந்து உங்க தொகுதி சார்பா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இதனால் வரைக்கும் 234 தொகுதி வேட்பாளர்களும் தங்கள் தொகுதி சார்ந்து சட்டமன்றம் 100 நாள் திறந்திருக்குது அப்படின்னா 100 நாளுமே கேட்கணும். ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த 234 தொகுதி வேட்பாளருமே பேசணும். அந்த 5 நிமிஷத்துல பேசணும். எங்களுக்கு இந்த தொகுதி பிரச்சனை, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, டக்கு டக்குன்னு சொல்லணும். நீங்க அதை ஒரு ஆர்டர் பண்ணி வரணும். எப்பா இந்த முறை பிறந்த தொகுதி கேள்விப்பா, எப்பா ஆமா அடுத்த 5 நிமிஷத்துல கம்பம் தொகுதிப்பா, அடுத்த 5 நிமிஷத்துல வாண்டி தொகுதிப்பா, அடுத்த 5 நிமிஷம் போட்டி தொகுதிப்பா, அடுத்த 5 நிமிஷம் உச்சரம்டிப்பா, அடுத்து சோழம் பண்ணப்பே அது ஒரு ஆர்டர் வந்துடணும். ஏன்னா அவங்க கேள்வி கேட்கணும். மக்களுக்காக நீ என்ன செஞ்சதுல சட்டமன்றத்தில் பதிவு பண்ணணும். அப்படி எந்த எம்எல்ஏக்கள் தொடர்ந்து தங்கள் மக்களுக்காக கோரிக்கை வச்சிருக்கீங்க? சரி சார், சட்டமன்றம் தொடர்ந்துருச்சு, வேலை செய்யுது, 100 நாள் வேலை செய்யுது. இந்த 100 நாளுமே எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறமே வேணாமா? கலந்துக்கிறது அவங்களோட அவசியம் சொல்றீங்க. சரி, அரசாங்க ஊழியர் வேலை செய்ய வர்றாங்க, அவர் வேலை செய்ய அவரோட இஷ்டம் சொல்லி அவரோட விட்டு போயிடுவாருன்னா மக்கள் யார் பாப்பா? அதே மாதிரிதான் எம்எல்ஏவோ மக்கள் பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் பேசணும், எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கிறணும். அப்படி கலந்துக்கிறாதவருக்கு எதுக்கு சம்பளம் தரீங்க? வேலை செய்யாத அரசு அதிகாரிக்கு சம்பளம் தரீங்களா? அதேதானே, வேலை செய்யாத எம்எல்ஏவுக்கு சட்டமன்றத்தில் கலந்துக்கிறாத எம்எல்ஏவுக்கு சம்பளம் தரீங்க? சம்பளம் தராதீங்க சார். இது வந்து மக்களோட வரிப்பணத்தை ஏமாத்துறீங்க. தயவு சொல்றேன் மக்களே, இந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ வர மினிஸ்டர்ஸோ இல்ல யாருக்குமே இந்த இது புரியாது, தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். ஆனா பொதுமக்களை நம்ம தான் கேள்வி கேட்கணும். நீ சேவை செய்ய வர்றையே, உனக்கு எதுக்கு சம்பளம் நான் தரணும்? மக்கள் அரசாங்கம் எதுக்கு தரணும்? நான் தரேன்னா அரசாங்கம் தான் நம்மளாமே. அரசாங்கம் உனக்கு எதுக்கு தரணும்? சேவை செய்ய வர்ற உனக்கு எதுக்கு சம்பளம் தரணும்? அதாவது எடுத்துக்காட்டா சொல்றேன், நான் எங்க ஊர்ல ஒரு குளத்தை வந்து தன்னார்வல வந்து நான் குழி தோண்டி கிளீன் பண்ணேன்னு சொல்லி அதிகாரி கேட்கிறேன். அதிகாரிகளும் சரிங்க, நீங்க தன்னார்வல தான் வர்றீங்க, சேவை செய்ய வர்றீங்கல்ல, வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாரு. வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஐயா இந்த வேலை செஞ்சு முடிச்சு எனக்கு சம்பளம் முடியாண்டா அதிகாரி தருவாரா? ஏன்னா கேனப்பைய வேலை பேசிட்டு இருக்க. நீ சேவை செய்யத்தானே வந்த, சேவை செய்ய வந்துட்டு இங்க வந்து சம்பளம் கட்டிட்டு இருக்க, போடா அப்படி பொட்டல்ல ஓய் அப்பி அப்படி பத்தி விட்டுருவாரு. சரிங்களா? சேவை செய்ய வந்த நபர்களுக்கு எதற்காக சம்பளம்? இந்த கேள்விய வர்ற உங்க தொகுதியில வர்ற ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் பொதுமக்கள் ஐயா நம்ம கேள்வி கேட்கணும். ஐயா உங்க வாக்குறுதியில நீங்க எதை வேணா கொடுங்க, உங்க வாக்குறுதியில நான் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன், அதனால இந்த தொகுதியில நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா வர்ற சம்பளத்துல பகுதி காசை உங்களுக்கு செலவழிச்சிருவேன், அந்த பகுதி காசு செலவழிச்சதுக்கான வவுச்சரை ஆபீஸ்ல வைப்பேன், வந்து பாத்துக்கங்க. இல்ல டெய்லி என்னோட வாட்ஸ்அப்லயோ என்னோட முகநூல் பக்கத்துலயோ பதிவிடுவேன், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும். இல்லையா
சட்டமன்றத்திலே ஒரு விதி தீர்மானம் போட்டு அவருக்கு சம்பளம் தரக்கூடாது. சம்பளம் எப்படி தரணும்னா மாசம் உனக்கு 20,000 சம்பளம், அவ்வளவு மினிமம் இருக்கணும். அலவன்ஸ்ன்றது உனக்கு ஒரு கார் கொடுத்துக்கலாம், கோட்டர்ஸ் கொடுத்துக்கலாம், எம்எல்ஏ கோட்டர்ஸ் கொடுத்துக்கலாம், அவ்வளவு அலவன்ஸ், வேற எதுவுமே தரக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷனோட ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கும் மக்கள்கிட்ட போகணும், அப்படி போகாது நம்மளுக்கு வர சம்பளம் போகும் அப்படின்ற எண்ணம் வரும். சேவை செய்ய வந்த அரசு அதிகாரிகள் எல்லாமே அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இப்பொழுது மக்களுக்கு வேலை செய்ய வந்துட்டாங்க. வேலை செய்ய வந்தவங்க வேலை செய்யணும். வேலை செய்யணும்னா கேள்வி கேட்போம், கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். கேள்வி கேட்காத எம்எல்ஏக்களையும் கேள்வி கேட்காத சட்டசபையில கேள்வி கேட்காத எம்எல்ஏக்களை ஓரங்கட்டப்படணும். இது அரசாங்க விதியா கொண்டு வரணும். சேவை செய்ய வர்ற எந்த எம்எல்ஏக்களுக்கும் சம்பளம் வழங்கப்படாது, அவனுக்கு அலவன்ஸ் மட்டும் வழங்கணும். அலவன்ஸ் கூட நீங்க சொன்ன மாதிரி 1 வருஷம் கொண்டு போயிடக்கூடாது, அது 20,000 நிக்கலாம், அவ்வளவு எடுக்கணும். இவனுக்கு ஓய்வூதியம் தரக்கூடாது. மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.